2020-2021 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சமாந்துறை மத்திய கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நியூஸ் ப்ளஸ் டிவியினால் அனுசரணை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே இன்று நான் உயிரியல் பாடத்திலே குறிப்பாக ஏதாயினும் ஒரு கட்டுரை வினாவினை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்ற அமைப்பின் கீழ் வழமையாக இந்த உயிரியல் பாடத்திலே போஷணையிலே மாணவர்கள் கட்டுரை வினாக்களை எதிர்நோக்குவதில் சில சிக்கல்களை எதிர்நோக்குவதன் காரணமாக இந்த போஷணை தொடர்பான ஒரு வினாவினை மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். ஆகவே இன்று மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற கட்டுரை வினா இது ஒரு தனி வினா, 150 புள்ளிகளுக்கான வினா. மனிதனில் வாய்க்குழியில் ஆரம்பித்து சிறுகுடலில் நிறைவடைகின்ற உணவு சமிபாட்டு செயல்முறையை விளக்குக. இவ்வாறான ஒரு வினா வினவப்படுகின்ற பொழுது பொதுவாக மாணவர்கள் இவ்வாறான வினாவிற்கு பெருமளவிற்கு பாடமாக்கி பயிற்சி செய்து இந்த வினாவிற்கு விடையளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாயையில் சிக்கியிருக்கின்றார்கள். அன்பு மாணவர்களே, இவ்வாறான வினா வினவப்படுகின்ற பொழுது இதை போன்ற ஒரு இலகுவான வினா இருக்க மாட்டாது என்றுதான் என்னால் கூறக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக 150 புள்ளிகளையும் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு இலகுவான வினா தான் இந்த வினா. ஆகவே இந்த வினாவை நாங்கள் எவ்வாறு கையாளுவது என்பதை நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்த ஆயத்தமாகின்றேன். இவ்வாறான வினா வினவப்படுகின்ற பொழுது பிரதானமாக எங்களுக்கு தேவைப்படுவது என்னவென்றால், இந்த சமிபாட்டை மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற சுரப்பிகள் என்னென்ன என்பது எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் நோக்குகின்ற பொழுது சமிபாட்டிற்காக வாய்க்குழியில் உமிழ்நீர் எங்களுக்கு அவசியமாகின்றது. இரைப்பையில் இரைப்பை சாறு எங்களுக்கு அவசியமாகின்றது. சிறுகுடலில் சிறுகுடற்சாறு எங்களுக்கு அவசியமாகின்றது. அதே போன்று சிறுகுடலில் சதையச்சாறும் எங்களுக்கு அவசியமாகின்றது. அதே போன்று சிறுகுடலில் பித்தமும் எங்களுக்கு இந்த சமிபாட்டை மேற்கொள்வதற்காக அவசியமாகின்றது. ஆகவே ஒரு மாணவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இவ்வாறான ஒரு கேள்வி வினவப்படுகின்ற பொழுது இந்த சமிபாட்டு செயல்முறையை மேற்கொள்வதற்கு தேவையான கட்டமைப்புகள் என்ன என்பது அவசியமாகின்றது. ஆகவே தேவையான கூறுகள் உமிழ்நீர், இரைப்பைச்சாறு, சிறுகுடற்சாறு, சதையச்சாறு, பித்தம். இரண்டாவது கட்டத்துக்கு வரலாம். இந்த ஒவ்வொரு கட்டமைப்புகளும் என்னென்ன கூறுகளை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவது நாங்கள் உமிழ்நீரை எடுத்துக்கொண்டால் இந்த உமிழ்நீர் கொண்டுள்ள கூறுகளை நாங்கள் பார்ப்போம். இது பல்வேறு வகையான கூறுகளை கொண்டிருக்கின்றது. இந்த கூறுகளை பாடமாக்குவதில் மாணவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஆகவே இந்த கூறுகளை பாடமாக்குவதற்கு நாங்கள் எளிய வழிமுறைகளை பின்பற்றலாம், அல்லது சமன்பாடுகளை உருவாக்குவதன் மூலம் நாங்கள் இந்த கூறுகளை தெளிவாக மனதிற்குள் வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக மாணவர்கள் உமிழ்நீர் காணப்படுகின்ற கூறுகளை கேட்கின்ற பொழுது சீதத்தை சொல்லுவார்கள். அதே போன்று உமிழ்நீரில் நீர் காணப்படும். அதே போன்று உமிழ்நீரில் எங்களுக்கு தயலின் எனப்படுகின்ற ஒரு நொதியம் காணப்படும்.
அதேபோன்று உமிழ்நீரில் சிறிதளவு அமைலேஸ் காணப்படும். அதேபோன்று யூரில் மன்னிக்கவும் சீதத்தில் நைதரசன் கழிவுகள் காணப்படும். அதேபோன்று இந்த உமிழ்நீரில் லைசோசைம் எனப்படுகின்ற நொதியம் காணப்படும். ஆகவே செல்லமாக சுருக்கமாக நாங்கள் சீனி பான்லி என்று வைத்துக் கொள்வோம். இந்த சீனி பான்லி எனப்படுவது சீதம், நீர், தயலீன், அமைலேஸ் அல்லது தயலீன் அல்லது அமைலேஸ், அதே போன்று நைதரசன் கழிவுகள். இந்த நைதரசன் கழிவுகளினுள் யூரியா, யூரிக் அமிலம் போன்ற கழிவுகள் உள்ளடக்கப்படும். அதே போன்று லைசோசைம் எனப்படுகின்ற மேலதிக நொதியமும் உள்ளடக்கப்படும். ஆகவே மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த உமிழ்நீரின் கூறுகள் என்னென்ன என்பது. ஆகவே உமிழ்நீரின் கூறுகளை நாங்கள் செல்லமாக சுருக்கமாக சீனி பான்லி என்று வைத்துக்கொள்வோம். சீதம், நீர், தயலின் அல்லது அமைலேஸ், நைதரசன் கழிவுகள், லைசோசைம். இப்பொழுது எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் இந்த தயலின் அல்லது அமைலேஸின் செயற்பாடு எங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். தயலின் அல்லது அமைலேஸின் செயற்பாடு என்னவென்றால் அவித்த மாப்பொருளை இந்த தயலின் அல்லது அமைலேஸ் மோல்டோஸாக மாற்றும். லைசோசைமை பொறுத்தவரையில் இந்த லைசோசைம் நுண்ணங்கிகளை அழிக்கின்ற செயற்பாட்டை மாத்திரம் மேற்கொள்ளும். ஆகவே மாணவர்களே, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்ற விடயம் உமிழ்நீரின் கூறுகள் என்னென்ன என்று கேட்கின்ற பொழுது சீதம், நீர், தயலின், நைதரசன் கழிவுகள், லைசோசைம் என்று உங்களுக்கு பாடமாக்குவதை விட இவ்வாறான ஒரு சிறிய சமன்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் இந்த கூறுகள் எதுவும் உங்களுக்கு மறக்க மாட்டாது. ஆக இந்த கூறுகளை நீங்கள் தெளிவாக உங்களுக்குள் வைத்துக் கொள்ளலாம். இந்த கூறுகளில் பிரதானமாக சமன்பாட்டில் பங்கெடுக்கின்ற கூறுகள் இரண்டே இரண்டு. ஒன்று அவித்த மாப்பொருள் மோல்டோஸாக மாற்றப்படுவதற்கு தயலின் உதவும். அதே போன்று லைசோசைம் நுண்ணங்கிகளை அழிப்பதில் பங்கெடுக்கும். இது தவிர சமன்பாட்டில் மேலதிகமாக சீதம் உணவை வழுக்கி செல்வதற்கும் அதே போன்று உணவை நீருடன் கலப்பதற்கும் சமன்பாட்டை இலகுவாக்குவதற்கும் அது பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இது குறிப்பாக உமிழ்நீரின் கூறுகள். இதே போன்று இரண்டாவது இரைப்பை சாறுகளின் கூறுகள் நமக்கு தெரிய வேண்டும். இந்த இரைப்பை சாறின் கூறுகளை நான் செல்லமாக சுருக்கமாக பீப்பல்ஸ் சம் என்று வைத்துக் கொள்வேன். P4 pepsinogen, P4 prorenin, A4 அமைலேஸ், இது அதிகம் காணப்படாது, சிறிதளவு அமைலேஸ். அதே போன்று L4 லிப்பேஸ், இதுவும் அதிகம் காணப்படாது, சிறிதளவு லிப்பேஸ். அதே போன்று செரட்டோனின் எனப்படுகின்ற ஒரு பதார்த்தம் காணப்படும். C4 சீதம், H4 நீர், H4 HCl, H4 ஹிஸ்டமின் எனப்படுகின்ற ஒரு பதார்த்தம். அதே போன்று A4 அகக்காரணி அல்லது உள்ளீட்டுக்குரிய காரணி என்றும் இதனை நாங்கள் அழைப்போம். அதே போன்று M4
மினரல்ஸ் கனியுப்புகள். இவையே இரைப்பைச்சாரின் கூறுகளாக காணப்படுகின்றன. மாணவர்களை சற்று யோசித்து பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 11 காரணிகளையும் தனித்தனியாக நீங்கள் மன்னம் செய்ய போகின்ற பொழுது ஏதாயினும் கூறுகள் உங்களுக்கு மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இலகுவாக பீப்பல்ஸ் சம் எனப்படுகின்ற இந்த சமன்பாட்டை உங்களுக்கு உருவாக்கி கொள்வதன் மூலம் கூறுகளை மறக்காது உங்கள் மனதுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மனித வாய்க்குழியில் ஆரம்பித்து சிறுகுடல் நிறைவடைகின்ற உணவு சமிபாட்டு செயல்முறை விளக்குகின்ற என்று கேட்கின்ற பொழுது எந்தெந்த கூறுகள் சமிபாட்டில் பங்கெடுக்கும் என்பதை நீங்கள் முதலாவது தெளிவாக நோட் பண்ணி கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அந்த கூறுகள் கொண்டுள்ள உபகூறுகளை நீங்கள் தெளிவாக மனனமிட்டு கொள்ள வேண்டும். அந்த உபகூறுகளை கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் 2 வகையான கூறுகளின் உபகூறுகளை நாங்கள் பார்த்து விட்டோம். இந்த உபகூறுகளிலே பொதுவாக இந்த பெப்சினோஜின், புரோரென்னின் ஆகிய இரு கூறுகளும் நொதியங்களாக காணப்படாது, நொதிய முன்னோடிகளாகவே காணப்படுகின்றன. நொதிய முன்னோடி எனப்படுவது எவ்வாறான கட்டமைப்பு என்றால், பொதுவாக சமிபாட்டுக்கு தயாராகாத ஒரு கட்டமைப்பாக இருக்க போகின்றது. வழமையாக இரைப்பையை பொறுத்தவரையில் இரைப்பையிலே இரைப்பை சுவர் தசையிழையத்தால் ஆக்கப்பட்டதாக காணப்படும். இந்த இரைப்பை சுவரை பொறுத்தவரையில் அது இலகுவாக இந்த HCl அமிலத்தினால், குறிப்பாக இங்கு காணப்படுகின்ற ஹைட்ரோகுளோரிக் அமிலமானது ஒரு வண்ண அமிலமாக இருக்க போகின்றது. இதன் pH கிட்டத்தட்ட 1.5 தொடக்கம் 2 வரை காணப்பட போகின்றது. ஆகவே இந்த HCl அமிலத்தினால் குறிப்பாக எங்களுக்கு இந்த இரைப்பை சுவர்கள் சிதைக்கப்படலாம். ஆகவே இரைப்பை சுவர்கள் சிதைக்கப்படுவதை தடுப்பதற்காக என்ன நடக்கும் என்றால், இந்த நொதியங்கள் குறிப்பாக நொதிய முன்னோடிகளாகத்தான் காணப்படும். ஏனெனில் இந்த இரைப்பை சுவரை சிதைப்பதற்கான HCl ஓடு தொடர்புடையதாக பெப்சின் காணப்படக்கூடியதாகவும் மாறும். ஆகவே இந்த நொதிய முன்னோடிகள் இரைப்பையினுள் உணவு வருகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் பெப்சினானது மன்னிக்கவும் பெப்சினோஜினானது பெப்சின் நொதியமாகவும் புரோ ரென்னினானது ரென்னின் எனப்படுகின்ற நொதியமாகவும் உயிர்ப்பூட்டப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த பெப்சினின் தொழிற்பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். பெப்சினின் தொழிற்பாட்டை நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்லலாம் என்றாலும் இப்பொழுது நான் நொதியத்தின் செயற்பாடுகள் வருகின்ற பொழுது வழமையாக நொதியங்களை நாங்கள் சமிபாட்டு நொதியங்களை 3 வகையாக பிரிப்போம். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், 2 புரோட்டீஸ், 3 லிபிட்ஸ். இதற்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு வகை எடுப்போமாயின் அதனை நாங்கள் நியூக்ளியஸ் என குறிப்பிட முடியும். கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படுகின்ற சமிபாட்டு நொதியங்கள் கார்போஹைட்ரேட்டுகளை எளிய கூறுகளாக மாற்றுகின்ற சமிபாட்டு நொதியங்களாக காணப்படுகின்றன. இந்த கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். மன்னிக்கவும், 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று டைசக்கரைடேஸ், 2 பாலிசக்கரைடேஸ். டைசக்கரைடேஸ் என்பது பொதுவாக இரு சக்கரைட்டுகளை எளிய கூறுகளாக மாற்றுகின்ற நொதியங்களாக அமையப் போகின்றது. இந்த டைசக்கரைடேஸுக்கு உதாரணமாக நாங்கள் மூன்று வகையான நொதியங்களை குறிப்பிடலாம். ஒன்று
சுக்ரேஸ் அல்லது இன்வர்டேஸ். 2 லக்டேஸ். 3 மால்டேஸ். இந்த பொலிசக்கரைடேஸை பொறுத்தவரையில் வழமையாக நாங்கள் ஒரே ஒரு நொதியத்தை தான் நாங்கள் குறிப்பிடுவோம், அமைலேஸ் அல்லது இது உமிழ்நீரில் மாத்திரம் தாயலீன் எனப்படுகின்ற பெயரில் காணப்படும். இந்த புரோட்டியஸை பொறுத்தவரையில் இந்த புரோட்டியஸை நாங்கள் மேலும் 2 கூறுகளாக பிரிப்போம். ஒன்று கூறுவோம் எண்டோபெப்டிடேஸ், 2 எக்ஸோபெப்டிடேஸ். அன்பின் மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், இந்த எண்டோபெப்டிடேஸ் எக்ஸோபெப்டிடேஸ் எனப்படுகின்ற விடயம் உங்களுடைய சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விடயம், உங்களுக்கு அது அவசியமில்லை. ஆனால் இந்த சமிபாட்டுக்கான கேள்வியை நீங்கள் இலகுவாக விடையளிப்பதற்கு இந்த எண்டோ எக்ஸோபெப்டிடேஸ்கள் உதவும் என்பதற்காக மாத்திரம் நான் உங்களுக்கு இங்கு முன்வைக்கின்றேன். இந்த எண்டோபெப்டிடேஸ் எனப்படுவது என்ன செய்யும் என்றால், வழமையாக பெப்டைட்டுகளின் மத்தியில் காணப்படுகின்ற பிணைப்புகளை உடைத்து பெப்டைட்டுகளை அல்லது புரதங்களை பெப்டோன்களாக அல்லது சிறிய பொலிபெப்டைடுகளாக மாற்றும். எண்டோபெப்டிடேஸை பொறுத்தவரையில் சிறிய பொலிபெப்டைடுகளை அல்லது பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றும். இந்த எண்டோபெப்டிடேஸுக்கு உதாரணமாக நாங்கள் பெட்சி என்கின்ற சுருக்கெழுத்தினாலான நொதியங்களை நாங்கள் குறிப்பிடுவோம். எக்ஸோபெப்டிடேஸை பொறுத்தமட்டில் நாங்கள் கட்சி எனப்படுகின்ற 4 வகையான நொதியங்களை குறிப்பிடுவோம். நான் இப்பொழுது இந்த பக்கத்தை அளிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். பெட்சி, P for pepsin, E for elastase, T for trypsin, C for chymotrypsin. கட்சி, C for carboxypeptidase, A for aminopeptidase, C for D for dipeptidase, C for chymotrypsin. ஆமாணவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இந்த பெட்சியிலும் கட்சியிலும் பாருங்கள், இரு தரப்பிலுமே கைமோட்ரிப்சின் எனப்படுகின்ற நொதியம் உள்ளடக்கப்படுகின்றது. இந்த கைமோட்ரிப்சினை பொறுத்தமட்டில் இது எண்டோபெப்டிடேஸாகவும் உள்ளடக்கப்படும், எக்ஸோபெப்டிடேஸாகவும் உள்ளடக்கப்படும். வழமையாக இந்த பெப்சின், எலாஸ்டேஸ், ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் ஆகிய நொதியங்கள் பொதுவாக புரதங்களை அல்லது பல்பெப்டைடுகளை பெப்டோன்களாக அல்லது சிறிய பல்பெப்டைடுகளாக மாற்றும். எக்ஸோபெப்டைடுகள் சிறிய பொலிபெப்டைடுகளை அமினோ அமிலங்களாக மாற்றும். ஆகவே எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வரலாம் என்று எண்ணுகின்றேன்.
பெப்சினின் தொழிற்பாடு. புரதத்தை பெப்சினானது சிறிய பல்பெப்டைடாக மாற்றும். புரதத்தை எலாஸ்டேஸ் ஆனது சிறிய பல்பெப்டைடாக மாற்றும். புரதத்தை டிரிப்சின் ஆனது சிறிய பல்பெப்டைடாக மாற்றும். அதே போன்று புரதத்தை கைமோட்ரிப்சின் ஆனது சிறிய பல்பெப்டைடாக மாற்றும். இப்பொழுது பார்க்கலாம் இந்த சிறிய பல்பெப்டைடுகள். ஒன்று, கார்பாக்சி பெப்டிடேஸினால் அமினோ அமிலங்களாக மாற்றப்படும். 2, டைபெப்டிடேஸினால் அமினோ அமிலங்களாக மாற்றப்படும். 3, அமினோ பெப்டிடேஸினால் அமினோ அமிலங்களாக மாற்றப்படும். அதே போன்று கைமோட்ரிப்சினாலும் இது அமினோ அமிலங்களாக மாற்றப்படும். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இந்த புரத பகுப்பு நொதியங்களின் இரு வகைகளும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். புரதங்களை பெப்டோன்களாக மாற்றக்கூடிய 4 நொதியங்கள், பெப்டோன்களை அமினோ அமிலங்களாக மாற்றக்கூடிய 4 நொதியங்கள், பெட்சி, கட்சி. இப்பொழுது ஓரளவிற்கு எங்களுடைய கேள்விக்கு பதில்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு பெப்சினின் தொழிற்பாடு தெரியும், எலாஸ்டேஸின் தொழிற்பாடு தெரியும், ட்ரிப்சினின் தொழிற்பாடு தெரியும், கைமோட்ரிப்சினின் தொழிற்பாடு தெரியும், கார்பாக்சி பெப்டிடேஸ், டைபெப்டிடேஸ், அமினோ பெப்டிடேஸ், கைமோட்ரிப்சின் ஆகிய நொதியங்களின் தொழிற்பாடு இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. இந்த சுக்ரேஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேஸ் ஆஃப் லைஃபிலும் நீங்கள் பார்த்த விடயம். வழமையாக சுக்ரேஸினால் அல்லது இன்வெர்டேஸினால் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றப்படும். லக்டேஸினால் குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் மாற்றப்படும். மோல்டேஸினால் இரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக மாற்றப்படும். பல்சக்கரைட்டை பொறுத்தவரையில் மாப்பொருளானது அமைலேஸினால் மோல்டோஸாக மாற்றப்படும். ஆகவே இப்பொழுது நாங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் நொதியங்களின் வகைகளை பார்த்துவிட்டோம், அவற்றின் தொழிற்பாட்டை பார்த்துவிட்டோம். புரோட்டீஸ் நொதியங்களை பொறுத்தவரையில் அவற்றின் வகைகளை பார்த்துவிட்டோம், தொழிற்பாட்டை பார்த்துவிட்டோம். இப்பொழுது லிப்பேஸை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வகை. லிப்பேஸ் இலிப்பிட்டுக்களை எங்களுக்கு கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரோலாகவும் மாற்றும். இறுதியாக இந்த நியூக்ளியஸ் நொதியத்தை பொறுத்தவரையில் இந்த நியூக்ளியஸை நாங்கள் 3 வகையாக குறிப்பிடலாம். நியூக்ளியேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ். நியூக்ளியேஸ் நியூக்ளிக் அமிலங்களை நியூக்ளியோடைடுகளாக மாற்றும். நியூக்ளியோடைடேஸ் நியூக்ளியோடைடுகளை நியூக்ளியோசைடுகளாக மாற்றும். நியூக்ளியோசைடுகள் நியூக்ளியோசைடேஸினால் வெல்லங்களாகவும் நைதரசன் மூலங்களாகவும் மாற்றப்படும். ஆகவே சமிபாட்டு நொதியங்களின் 4 வகையான கட்டமைப்புகளையும் நாங்கள் கூறிவிட்டோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீஸ், லிப்பேஸ், நியூக்ளியஸ். இனி மாணவர்களே, நாங்கள்
உமிழ்நீரை பார்த்து விட்டோம், இரைப்பை சாறை பார்த்து விட்டோம், சிறுகுடல் சாருக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். சம்மான் துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி பிரிண்ட்